ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபையால் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிற இந்த நாளில் கூட ஒரு வேத பகுதியிலிருந்து ஒரு காரியத்தை பார்க்கலாம். தாவீது சொல்கிறார், நீரே என் நம்பிக்கை என்று. சங்கீதம் 71 சங்கீதம் 14 வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம், நானும் எப்பொழுதும் நம்பிக்கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன் என்று தாவீது இப்படியாக சொல்கிறார். தாவீதிற்கு தாளந்துகள் இருந்தும் தாவீது அதை நம்பவில்லை. கோலியாத்தை எதிர்த்து போகும் பொழுது சவுல் ராஜாவினுடைய போர்க்கவசங்கள், வஸ்திரங்கள் எதுவும் நம்பாமல் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று கர்த்தரை மாத்திரம் நம்பினான். போர் சேவகர்கள் எத்தனையோ படைகள் இருந்தபோது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை மாத்திரம் நம்பினான். தாவீதை தகப்பன் தாயும் கைவிட்ட சூழ்நிலையில் கர்த்தரை மாத்திரம் நம்பினான். எந்த சூழ்நிலையும் தாவீது பதவியின் மேலாகட்டும், பொருட்களின் மேலாகட்டும், மனிதர்களின் மேலாகட்டும் நம்பாமல் தேவனை மட்டும் நம்பிக்கொண்டிருந்தான். அப்படி தேவனை மாத்திரம் நம்பிக்கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில் தேவன் அவனை சும்மா விடலை ஃப்ரெண்ட்ஸ். கர்த்தர் அவனை ராஜாக்களுக்கு மத்தியில் உயர்த்தினார். தனக்கு எதிராக வந்த போர்ச்சேவகரிடமிருந்து கர்த்தர் தாவீதை காப்பாற்றினார். கர்த்தர் எத்தனையோ ஆபத்துகளிலிருந்து தாவீதை காப்பாற்றினார். சிங்கங்களின் வாயிலிருந்தும் கரடிகளின் வாயிலிருந்தும் தாவீதை காப்பாற்றினார். அதான் தாவீது எப்பொழுதும் சொல்கிறார், என் தேவனை நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நாளில் நீங்கள் பொருட்கள் மீதாகட்டும், பதவியின் மீதாகட்டும், மனிதர்கள் மீதாகட்டும் நீங்கள் நம்பாமல் கர்த்தரை மாத்திரம் நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை பாதுகாப்பார். உங்களுக்கு வருகிறதான எதிரிகளுக்கு முன்பாக உங்களை தப்புவித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை மிகவும் நேசிக்கிறார்.